மேகதாதுக்கு டேம் கட்டக்கூடாது, காவேரியில தண்ணி கொடுக்கணும் என்பது நம்ம உரிமை. மட்டும் முதல்வருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப கர்நாடகாவுக்கு போனா நம்ம முதல்வரை நம்ம யாரும் விட்டு கொடுக்க போறது இல்ல. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளுக்கு உரிமை இருக்கு. அண்ணன் தம்பியா நம்ம முதல்வரை கேட்கிற உரிமை இருக்கு. அவரு முந்தானேத்து கோயம்பேட்டில் இருக்கிற கழிவுநீர் சீவேஜ் வாட்டரை வந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் மெட்ரோ வாட்டர் இது மெட்ரோ ட்ரெயின் அதை போய் பார்வையிடுறாரு. சந்தோஷம், வரவேற்கிறோம், இல்லன்னு நாங்க மறுக்கல. ஆனா உண்மையா ஒரு முதல்வர் இன்னைக்கு எங்க வரணும்? இதோ இருக்க இங்க ஒகேனக்கல் இதை வந்து பார்வையிடணும், மேட்டூர் டேம பார்வையிடணும், திருச்சியில இன்னைக்கு காவேரி பாயும் அந்த எல்லாமே காஞ்சு போயிருக்கு, அதை பார்வையிடணும், கர்நாடகாவுக்கு போகணும், மக்களுக்காக அவர் பேசணும். அதுதான் ஒரு முதல்வரின் வேலை. இன்னைக்கு நம்ம எல்லாம் எதுக்கு இங்க இருக்கோம்? இவ்வளவு பேரு உணர்வு, நம்ம மக்களுக்காக நம்ம விவசாயிகளுக்காக நாங்க போராடுவோன்ற உணர்வு. அந்த உணர்வோடு முதல்வரும் கண்டிப்பாக வந்து மக்கள் பிரச்சனையை நேரடியா பார்க்கணும்னு தான் நாங்க கேட்டுக்கிறோம். நீங்க வந்து மெட்ரோ ட்ரெயின் பாருங்க, ஸ்வீவேஜ் சிஸ்டம் பாருங்க, வேற காவல்துறையுடைய அணிவகுப்பு பாருங்க, அதெல்லாம் நாங்க வேணாம் சொல்ல மறுக்கல, வரவேற்கிறோம். அதோட கூட மக்கள் பிரச்சனையும் பாருங்கள் முதல்வர் அவர்களே. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இதுதான், ஜீவாதார பிரச்சனை. காவேரியில் தண்ணி விடுகிறதும் மேகதாதுல அணை கட்டக்கூடாது. ஏன்னா சம்பா இன்னைக்கு குருவை முடிஞ்சு சம்பா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல பயிர் பண்ண முடியுதா? டெல்டா போய் பார்க்கணும். இன்னைக்கு முதல்வர் டெல்டால இருக்கிற விவசாயிகளை சந்திக்கணும். எவ்வளவு தூரம் இன்னைக்கு தமிழ்நாடு வறட்சியில இருக்குதுன்றத அவர் நேரடியா பார்க்கணும்னு இந்த பிரஸ் மீட் மூலமா அவருக்கு நாங்க வேண்டுதல் வைக்கிறோம். இல்ல மின் கட்டணம் வந்துங்க, மின் மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது என்பது யாரும் மறுக்க முடியாத ஒன்று. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு பிரச்சனை ஒரு பக்கம். சரி, அதான் இருக்குதுன்னு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சம்மர் இன்னைக்கு நாங்கெல்லாம் சென்னையில, நீங்கெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ இன்னைக்கு தர்மபுரியில இருக்கீங்க, எல்லா இடத்துலயும் மின்வெட்டு. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நைட்ல தூங்க முடியல. இதான் உண்மை. அவர் சிஎம் இருக்கிற ஏரியாலே பல நாள் கரண்ட் கட்டு, மக்கள் கூட வந்து ரோட்ல உட்காந்து மறியல் பண்றாங்க. அது ஒரு சைடு விட்டுருங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தா மின்சாரம் கட்டண உயர்வு ஒரு பக்கம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. சோ இது எதை குறிக்குது? ஒரு பக்கம் மின்வெட்டு, ஒரு பக்கம் மின்சார கட்டண உயர்வு. மக்கள் என்ன பண்ண முடியும்? இது ரெண்டுக்கும் உடனடியா ஒரு தீர்வு காணணுங்க. மீண்டும் மின்மிகை மாநிலமாக கொண்டு வந்து மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். அது மட்டும் இல்லை, நான் சொன்னது மாதிரி மின்மிகை மாநிலம், அதே மாதிரி நீர்மிகை மாநிலமாகவும் தமிழ்நாடை முதல்வர் மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா 5ஆம் தேதி சட்டசபை இருக்குல்ல, வெயிட் பண்ணுங்க, சட்டசபையில் பாருங்கள். அவங்க சைடு அவங்க சட்ட ரீதியா முடிவெடுத்தா நம்ம முதல்வரும் நம்ம தமிழ்நாடு மக்கள் மட்டும் என்ன சும்மா இருப்போமா? நம்மளும் சட்ட ரீதியா முடிவெடுப்போம். அது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன நம்ம உரிமைக்காக போராடணும், என்னென்ன செய்யணும், அது நம்ம தமிழ்நாடும் கண்டிப்பா செய்யணும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும், நான் சட்டசபையில பேசினதான் மறுபடியும் சொல்றேன், இதற்கு நிரந்தர தீர்வு வரணும். சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து தான் பேசினே இருக்கிறோம். ஒரு முதலமைச்சரா வர்றாங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம். அம்மையார் ஜெயலலிதா கூட கடற்கரையில உண்ணாவிரதம் இருந்தாங்க. எல்லாரும் எவ்வளவு தீர்மானம், எவ்வளவு ஆர்ப்பாட்டம் போராட்டம், சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் எவ்வளவு பண்ணிட்டாங்க. ஆனா ஒன்னும் முடியலையே, முடியணும். அதுதான் நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே நம்ம தண்ணி கிடைக்கிற தண்ணியை சேமிக்கணும். தண்ணீர் பெற்ற மாநிலமா நம்ம தமிழ்நாடு மாறணும் தான் அன்னைக்கு நான் சட்டசபையில பேசினேன். அது ஒரு பக்கம். இது நம்ம உரிமை. மேகதாதுக்கு டேம் கட்டக்கூடாது, காவேரியில தண்ணி கொடுக்கணும் என்பது நம்ம உரிமை. ஆனால் நாம் தண்ணீர் பெற்ற மாநிலமாக மாற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அது நீங்க முதல்வர்கிட்ட கேட்கணும். என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன்? இல்ல, அது நீங்க தாங்க கேட்கணும். அது தெரியல, நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. ஆமா, அதனால விவசாயிகள் சார்பில் நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், கட்சியோட நிறுவனர், பொதுச் செயலாளர் என்ற முறையில் நாங்க உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அதை நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. கட்டாயமாக சட்டசபை தொடங்கின உடனே இதை முதல்வருடைய கவனத்திற்கு தருமபுரி மாவட்ட நிருபர்கள் சார்பாக கண்டிப்பாக இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். இல்ல, இது முடிவெடுத்து பேச வேண்டியது முதல்வர் தான். சரிங்களா?
அதற்கு நான் பதில் சொல்ல முடியாது. இப்ப நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க, என்னால உள்ள உட்கார முடியல. வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். அவங்களும் பசியில இருக்காங்க, வெயில்ல இருந்தாங்க. இமிடியட்டா பிரஸ் மீட் முடிங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அவங்க நம்ம சகோதரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். அது உணர்வு. அது நான் என்ன சொல்றேன், இது எங்க உணர்வு? கேப்டன் எங்களை வழி நடத்துற விதம் இப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. சோ முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக பிரஸ் நீங்க கேட்டுக்கிறீங்க சந்திக்கணும்னு உங்க சார்பா கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் பாக்குறாரா இல்லையா என்பது பதில் அவர் சொல்லணும். இல்ல 234 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, 234 தொகுதியில் செய்தியாளர்கள் இருக்காங்க, முழுமையான பாதுகாப்பு இல்லை. குறைந்தபட்சம் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தான் குரல் கொடுக்குறாங்க, தலைவர்கள் குரல் கொடுக்குறாங்க. ஆனா முதல்வர் இது சம்பந்தமா இது வரைக்கும் எந்த விதமான தகவலும் எங்களுக்கு தெரிவிக்கல. இதையும் நான் அவர்கிட்ட உங்கள் சார்பாக பத்திரிகை நண்பர்கள் சார்பா நான் கண்டிப்பா இதை சட்டசபையில முதல்வர் கவனத்துக்கு நான் கொண்டு போவேன். கண்டிப்பா கொண்டு போவேன். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் சட்டசபையில பேசுறது நீங்க பாருங்க. நான் கேட்பேன், உங்கள் சார்பா நான் கேட்கிறேன். அதே மாதிரி உங்கள் சார்பா ஏன் பிரஸ் மீட் கொடுக்கலன்னு பிரஸ் சொல்றாங்க, முதல்வரை நீங்க பதில் சொல்லுங்க, நான் அதையும் சொல்றேன். பட் அதுக்கப்புறம் டிசிஷன் அவர் எடுக்கணும். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க சோளிங்கர்ல தாக்கப்பட்டாருன்னு, அதுல கேப்டன் டிவியை சேர்ந்த நபர் தான் தாக்கப்பட்டிருக்கிறார். சோ இது யாராக இருந்தாலும் பத்திரிகை சுதந்திரம். இன்னைக்கு 4 சிங்கம் இருக்கு ஒரு தூண்ல, அதுல ஒரு சிங்கம் தான் பத்திரிகையாளர்கள். சோ அவங்கள திட்டுறதோ அடிக்கிறதோ மிரட்டுறதோ யாருக்கும் உரிமை கிடையாது. இது ஜனநாயக நாடு, எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கிறது. அது போன்று இனி யாரும் நடந்து கொள்ள கூடாது என்பதை இந்த பிரஸ் மீட் மூலமா நான் கேட்டுக்கிறேன். அது அவர் நம்பிக்கைங்க, அவர் நம்பிக்கை. இப்ப கூட நான் கூட தான் கேட்டேன், மூகாம்பிகை போட்டு வர்றாரு நம்ம முதல்வர், ஏன் போய் இன்னைக்கு கர்நாடகால பேசி நம்ம காவேரியில தண்ணி வாங்கி கொடுக்கல? அவர் DK சிவகுமார் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, கோயிலுக்கு வர்றாரு, ஏன் பேசினா என்ன 2 முதல்வர் அன்றத நானும் உங்களுக்காக தான் கேட்கிறேன். 2 பேரும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம். பேசுங்களேன், மக்களுக்காக பேசுங்களேன். என்ன குறைஞ்சிட போகுது? நீரின்றி அமையாது உலகு. நீங்க 2 பேரும் சுமூகமா முடிச்சு விட்டீங்கன்னா 2 ஸ்டேட் மக்களுமே உங்களை பாராட்டுவாங்களே. அதைத்தானே நாங்க எதிர்பார்க்கிறோம், அதுதானே நம்ம எல்லாருமே கேட்கிறோம். அதனால நிச்சயமாக நல்லது நடக்கணும்ன்றத எல்லாருடைய எண்ணம். நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புவோம். அவங்க நம்பிக்கை சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு வேளாண் துறை பட்ஜெட் அறிவிச்சா வேளாண் துறை சிறப்பா இருக்குன்றது அவங்க நம்பிக்கை. அதை நம்ம குறை சொல்ல வேணாம். எல்லாரும் நல்லது அது மூலம் நடந்தா அதை நாமளும் வரவேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். எல்லாரும்